வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் வாழும் இந்த உலகில் ஒரு சிலருக்கு மட்டும் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு செல்வம், அதிகாரம், சாதாரண மனிதர்கள் கனவிலும் காணாத வாழ்க்கை அவர்கள் வாழ்றாங்க. தங்கத்தால் இழைக்கப்பட்ட அரண்மனைகள், வைர கற்கள், பதிக்கப்பட்ட கார்கள், சொந்த விமானங்கள், அவர்கள் வாழ்க்கை ஒரு பரி கதையை போலவே இருக்கும். இந்த வீடியோவில் அவர்களின் தலை சுத்த வைக்கும் சுத்த மதிப்பு, அந்த செல்வம் எங்கிருந்து வருகிறது, அதை அவர்கள் எப்படி செலவு செய்கிறார்கள். இந்த பயணம் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். நாம் செய்திகளில் படிக்கும் பிரம்மாண்ட வாழ்க்கை நிஜத்தில் எப்படி இருக்குது பார்க்கலாமா? நமது பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது சவுதி அரேபியாவை ஆளும் சவ குடும்பம், அதாவது ஹவுஸ் ஆஃப் சாட். இவர்களின் சொத்து மதிப்பை கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி அடைவது உறுதி. சுமார் $1.4 டிரில்லியன். ஆம், நீங்க கேட்டது சரிதான், $1.4 கோடி. இதை இந்திய ரூபாயில மாத்தினா நம்மால் அந்த எண்ணை உச்சரிக்க கூட முடியாது. இந்த பிரம்மாண்டமான செல்வத்தின் ஆதாரம் என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆம், கச்சா எண்ணெய். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான சவுதி அராங்கோ இவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த ஒரு நிறுவனத்தின் மதிப்பு மட்டுமே பல நாடுகளின் ஒட்டுமொத்த ஜிடிபி விட அதிகம். சவுத் குடும்பம் என்பது ஒரு சிறிய குடும்பம் அல்ல, சுமார் 15,000 உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய வம்சம் இது. ஆனால் உண்மையான அதிகாரம் மற்றும் செல்வம் சுமார் 2,000 உறுப்பினர்களின் கைகளில் தான் குவிந்துள்ளது. இந்த செல்வத்தை அவர்கள் வெறும் எண்ணெய் விற்பனையில் மட்டும் வைச்சிருக்கவில்லை. தங்களின் பொது முதலீடு நிதியம், அதாவது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் மூலம் உலகின் பல முன்னணி நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளனர். அவர்களின் வாழ்க்கை முறை என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. தங்கதா ஆன அரண்மனைகள், உலகின் மிகவிலையுயர்ந்த கார்களின் தொகுப்பு, பல $100 மில்லியன் மதிப்புள்ள பிரம்மாண்டமான படகுகள். ரியாத்தில் உள்ள அவர்களின் அல் யமாமா அரண்மனை மட்டும் ஒரு சிறிய நகரத்தின் அளவுக்கு பிரம்மாண்டமானது. சவுத் குடும்பத்தின் செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் அதிகாரம். அந்த அதிகாரத்தின் மூலம் அவர்கள் மத்திய கிழக்கு அரசியலையும் உலக பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கும் சக்தியாக விளங்குகிறார்கள். அடுத்ததா நாம் பார்க்க போவது சிறிய நாடான கத்தாரை ஆளும் அல் தானி குடும்பம், அதாவது ஹவுஸ் ஆஃப் அல் தானி. நாடு சிறியதாக இருக்கலாம், ஆனால் அவர்களின் சொத்து மதிப்பு சுமார் $33,150 பில்லியன். இந்த செல்வம் இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் வளத்திலிருந்து வருகிறது. உலகின் 3வது பெரிய இயற்கை எரிவாயு கையிருப்பு கத்தாரில் தான் உள்ளது. இந்த வளத்தை பயன்படுத்தி அல் தானி குடும்பம் உலகில பணக்காரர்களில் ஒருவராக திகழ்கிறது. இவர்களின் முதலீட்டு உத்தி மிகவும் சுவாரஸ்யமானது. தி ஷார்ட், ஹரோட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பாரிஸ் செயின்ட் ஜெரமைன் கால்பந்து கிளப், பட்டியல் இன்னும் நீள்கிறது. வோக்ஸ்வேகன், பார்க்லேஸ், உலகின் பல முக்கிய அடையாளங்கள் இந்த கத்தார் குடும்பத்திற்கு சொந்தமானவை. அல் தானி குடும்ப உறுப்பினர்கள் கலைப்பொருட்கள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். உலகின் மிக விலையுயர்ந்த ஓவியங்கள் மற்றும் கலைப்பொருட்களை வாங்கி சேகரிப்பதில் இவர்கள் வல்லவர்கள். ஒரு முறை தி கார்ட் பிளேயர்ஸ் என்ற ஓவியத்தை சுமார் $250 மில்லியன் வாங்கினர். இவர்களின் வாழ்க்கை முறையும் மிகவும் ஆடம்பரமானது. தோஹாவில் உள்ள அவர்களின் அரண்மனைகள், தனிப்பட்ட தீவுகள் மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை முறை ஆகியவை அவர்களின் செல்வ செழிப்பை பறைசாற்றுகின்றன. சிறிய நாடா இருந்தாலும் தங்களின் பணப்பரத்த உலகிலும் செல்வா பேரன் செலுத்தி வருது அல் தானி குடும்பம். சக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரான அபுதாபியை ஆளும் அல் நஹ்யான் குடும்பம், ஹவுஸ் ஆஃப் அல் நஹ்யான், நமது பட்டியலில் 3வது இடம். இவர்களின் சொத்து மதிப்பு சுமார் $300 பில்லியன். அமீரத்தின் தற்போதைய அதிபரும் அபுதாபியின் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இந்த குடும்பத்தின் தலைவர். இவர்களின் செல்வத்தின் முக்கிய ஆதாரம் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் கையிருப்பு. அந்த எண்ணெய் வளத்தை கொண்டு இவர்கள் தங்களின் பொருளாதாரத்தை பன்முகப்படுத்தியுள்ளனர். அவர்களது முதலீட்டு பிரிவு அபுதாபி முதலீட்டு ஆணையம், அதன் மூலம் இது உலகின் மிகப்பெரிய அரசு முதலீட்டு நிதிகளில் ஒன்றாகும். இந்த நிதியத்தின் மூலம் ரியல் எஸ்டேட், தனியார் பங்குகள் மற்றும் பல்வேறு தொழில்கள். மேலும்
மான்செஸ்டர் சிட்டி கால்பந்து கிளப்பின் உரிமையாளரான ஷேக் மன்சூர் பின் சயீத் அல் நஹ்யான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்தான். அவர் அந்த கிளப்பை வாங்கிய பிறகு அது உலகின் வெற்றிகரமான கால்பந்து கிளப்புகளில் ஒன்றாக மாறியது. இது அவர்களின் முதலீட்டு திறனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நேரேட்டு அல் நஹ்யான் குடும்பத்தின் வாழ்க்கை முறை நவீன ஆடம்பரத்தின் உச்சம். அபுதாபியில் உள்ள எமிரேட்ஸ் பேலஸ் ஹோட்டல் அவர்களின் அதிகாரப்பூர்வ விருந்தினர் மாளிகை. அதன் பிரம்மாண்ட உட்புற வசதிகள் ஒரு அரண்மனை போன்றவை. நேரேட்டு வியோ உலகின் மிக விலையுயர்ந்த கார்கள், தனி விமானங்கள் மற்றும் பிரம்மாண்டமான படகுகள் இவர்களுக்கும் சர்வ சாதாரணம். பாலைவனத்தின் நடுவே ஒரு நவீன சுருக்கத்தை உருவாக்கிய பெருமை அல் நஹ்யான் குடும்பத்தையே சாரும். அபுதாபியின் வளர்ச்சி அவரின் தொலைநோக்கு பார்வைக்கும் செல்வத்திற்கும் ஒரு சான்றாக நிற்குது. இப்போது நாம் ஐரோப்பாவுக்கு பயணிப்போம். பிரிட்டனின் புகழ்பெற்ற வெஞ்சர் குடும்பம் நமது பட்டியலில் அடுத்த இடத்தில் உள்ளது. இவர்களின் சொத்து மதிப்பு சுமார் $85 பில்லியன். மற்ற அரசு குடும்பங்களைப் போல இவர்களின் செல்வம் எண்ணெய் வளத்திலிருந்து வரவில்லை. மாறாக பல நூற்றாண்டுகளாக பேணி பாதுகாக்கப்படும் சொத்துக்கள், நிலங்கள் மற்றும் முதலீடுகள் மூலமாக வருகிறது. இந்த செல்வம் ராணி அல்லது ராஜாவின் தனிப்பட்ட சொத்து அல்ல. இது ஒரு நிறுவனம் போல செயல்படுது. அவர்களின் செல்வத்தின் பெரும் பகுதி முக்கிய அமைப்புகள் இருந்து வருகிறது. முதலில் கிரவுன் எஸ்டேட், இரண்டாவதா டச்சி ஆப் கான்வா பட்டத்து இளவரசருக்கான வருமானம், மூன்றாவதா டச்சி ஆப் லான்காஸ்டர் ஆளும் மன்னரின் தனிப்பட்ட வருமான வகை. இவ தவிர பக்கிங்ஹாம் அரண்மனை, வின்சர் கோட்டை, மேலும் அரச கலை பொருட்களின் ஒரு பெரிய தொகுப்பு உள்ளது. இந்த கலை பொருட்களின் மதிப்பு மட்டுமே பில்லியன் கணக்கில் இருக்கும். இவர்களின் வாழ்க்கை முறை ஆடம்பரத்தை விட பாரம்பரியம் மற்றும் சம்பிரதாயத்தை மேலோங்க வைக்குது. இவர்களின் செல்வம் வெறும் பணமாக அல்ல, இது நாட்டின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் சின்னம். வின்சர் குடும்பம் இன்னும் உலகளவில் பெரும் மரியாதையையும் செல்வாக்கையும் பெற்றிருப்பதற்கு இதுவே ஒரு காரணம். அடுத்ததா ஆசியாவுக்கு வருவோம். மகா வஜிரலங்கோர்ன் தாய்லாந்தின் மன்னர். அவர் உலகின் தனிநபர் ரீதியான மிக பணக்கார மன்னராக கருதப்படுகிறார். இவரின் சொத்து மதிப்பு சுமார் $30 முதல் $43 பில்லியன் வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது குடும்பத்தின் சொத்து அல்ல, மன்னரின் தனிப்பட்ட சொத்து. இந்த செல்வத்தின் ஆதாரம் கெர்வுன் ப்ராப்பர்டி பீரோ. பல ஆண்டுகளா இந்த கெர்வுன் ப்ராப்பர்டி பீரோவின் சொத்துக்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து அதன் வருமானம் நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் 2018 ஆண்டு மன்னர் வஜிரலங்கோர்ன் ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த அமைப்பின் முழு கட்டுப்பாட்டையும் தன் வசப்படுத்திக் கொண்டார். இதன் மூலம் சிபிபிக்கு சொந்தமான 10,000 கோடி மதிப்புள்ள நிலங்கள், பாங்காக்கின் முக்கிய பகுதிகளில் உள்ள ரியல் எஸ்டேட் சொத்துக்கள், சியாம் சிமெண்ட் குரு, சியாம் கமர்ஷியல் வங்கி ஆகியவற்றில் உள்ள பங்குகள் அனைத்தும் மன்னரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்த. மன்னர் வஜிரலங்கோர்னின் வாழ்க்கை முறை மிகவும் சர்ச்சைக்குரியது. அவர் பெரும்பாலும் தாய்லாந்தில் இல்லாமல் ஜெர்மனியில் உள்ள ஒரு ஆடம்பரமான ஹோட்டலில்தான் தனது பெரும்பாலான நேரத்தை செலவிடுகிறார். அவரிடம் 35 தனிப்பட்ட விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் கொண்ட ஒரு படையே உள்ளது. அவரது ஆடம்பரமான விருந்துகள், விலை உயர்ந்த பரிசுகள், ஏன் அவரது செலவுகள் தாய்லாந்து மக்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாட்டின் சொத்தை ஒரு தனிநபர் தனது சொந்த சொத்தாக மாற்றியதன் மூலம் மன்னர் வஜிரலங்கோர்ன் உலகின் பெரும் பணக்கார மன்னர்கள ஒருவராக திகழ்கிறார். நமது பட்டியலின் கடைசி இடத்துக்கு வந்துவிட்டோம். தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள சிறிய நாடான புருனேயின் சுல்தான் ஹசன் அல் போல்கியா. இவரின் சொத்து மதிப்பு சுமார் $28 பில்லியன். புருனே உலகின் மிகச் சிறிய நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளம் அந்த நாட்டை பெரும் பணக்கார நாடாக மாற்றியுள்ளது. இந்த செல்வத்தின் முழு கட்டுப்பாடும் சுல்தான் மற்றும் அவரின் குடும்பத்தின் கையில் தான் உள்ளது. சுல்தான் ஹசன் அல் போல்கியா பிரிட்டன் ராணி எலிசபெத்துக்கு பிறகு உலகில் நீண்ட காலம் ஆட்சி செய்த மன்னர்களில் ஒருவர். சுல்தானின் வாழ்க்கை முறை என்பது ஆடம்பரத்தின் உச்சத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம். அவரின் இஸ்தானா நூருல் இமான் அரண்மனை உலகின் மிகப்பெரிய அரண்மனையா கென்னஸ் சாதனை படைத்துள்ளது.
சுமார் 2 மில்லியன் சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்த அரண்மனையில் 1788 அறைகள், 257 குளியலைகள் மற்றும் 5 நீச்சல் குளங்கள் உள்ளன. மேலும் இந்த அரண்மனையின் குவிமாடங்கள் 22 காரட் தங்கத்தால் வேயப்பட்டுள்ளன. அவரது அரண்மனையில குதிரைகளுக்காக குளிரூட்டப்பட்ட லாயங்கள் சூட உள்ளன என்பது அவரின் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஒரு சிறிய உதாரணம். சுல்தானின் கார் கலெக்ஷன் உலக புகழ்பெற்றது. அவரிடம் சுமார் 7000 கார்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுல பல நூறு ரோலஸ் ராய்ஸ் கார்கள், பெராரிகள் மற்றும் உலகின் மிக அரிதான கார்கள் அடங்கும். ஒரு முறை தனது மகளின் திருமணத்திற்காக ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை முழுவதுமாக தங்கத்தால் மூடி பரிசளித்தார். இது தவிர அவரிடம் தங்கமுலாம் பூசப்பட்ட ஒரு போயிங் 747 விமானம் உட்பட பல தனிப்பட்ட விமானங்கள் உள்ளன. புருனேயின் எண்ணெய் வளம் குறைய தொடங்கும் நிலையில் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை முறை எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியே. ஆனாலும் சுல்தான் ஹசன் போல்கியாவின் வாழ்க்கை ஒரு நவீன கால சுல்தானின் வாழ்க்கையாவே இன்னும் தொடங்குது. நண்பர்களே, பார்த்தீங்களா இந்த அரசு குடும்பங்களின் செல்வமும் அவர்களின் வாழ்க்கை முறையும் நம்மை எப்படி பிரமிக்க வைக்கிறது என்று. சவுதி அரேபியாவின் $1 சாம்ராஜ்யம், புருனே சுல்தானின் தங்க அரண்மனை, ஒவ்வொரு கதையும் நமக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டியுள்ளது. இவர்கள் உலகின் செல்வந்தமான அரசு குடும்பங்கள். அவர்களின் செல்வமும் அதிகாரமும் உலகையே ஆச்சரியப்படுத்துது. இந்த செல்வமும் என்பது எண்கள் மட்டுமல்ல, பல தலைமுறைகளின் வரலாறு, ஒரு நாட்டின் வளம் மற்றும் உலக அரசியலில் அவர்களின் செல்வாக்கு ஆகியவற்றின் அடையாளம். இந்த குடும்பங்களின் கைகளில் குவிந்திருக்கும் செல்வம் உலகின் பல சிறிய நாடுகளின் ஒட்டுமொத்த பட்ஜெட்டை விட அதிகம். ஒரு பக்கம் இந்த அளவற்ற ஆடம்பரம், மறுபக்கம் உலகில் நிலவும் வறுமை. இது ஒரு பெரிய விவாத பொருள். ஆனால் இந்த வீடியோவின் நோக்கம் இந்த பிரம்மாண்ட உலகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதே. அவர்களின் அதிகாரம், முதலீட்டு உத்திகள், வாழ்க்கை முறை, பொருளாதாரம் மற்றும் அரசியல் பயிலும் மாணவர்களுக்கு ஒரு பெரிய பாடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். இது போன இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிந்து கொள்ள விரும்பினா மறக்காமல நமது சேனலுக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.